அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு வல்லாரைக்கீரை துவையல், கத்திரிக்காய் பெரட்டல், தயிர், கத்திரிக்காய் குழம்பு. நம்ம தோட்டத்தில் பறித்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சதுங்க. டேஸ்ட்டு சுவையாக இருந்தது. பார்த்த உடனேயே நான் செஞ்சு உடனே சாப்பிட்டுட்டேன் சுட சுட. எப்படி செய்கிறதுனா, ஃபஸ்ட்டு தக்காளி கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காவை எண்ணெயில் தனியாக வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்கின தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கத்திரிக்காவோடு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கத்திரிக்காய் வெந்த உடனே ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதுதாங்க. சுவையான கத்திரிக்காய் குழம்பு. அதையே கொஞ்சம் திக்காக்குனா அது அப்படியே பெரட்டல் மாதிரி ஆகிடும். அதுவும் சுவையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் குழம்பு மாதிரி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் பெரட்டல் மாதிரி செஞ்சிட்டேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப டைம் சேவ் ஆகிற மாதிரியும், நிறையா பெப்பரு, மிளகாத்தூள், தனியாத்தூள் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரே தூளில் எல்லாமே செய்வேன். நல்ல சுவையாக இருக்கும். என்னுடைய மிளகாய் தூள் மட்டும் அரைக்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சுவையாக இருக்குன்னு சொல்லி. நம்ம தனித்தனியாக அரைச்சி வைக்காமல், தனித்தனியாக போடாமல் ஒரேடியாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும். மஞ்சத்தூள்லேருந்து தனியாத்தூள், சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, அரிசி எல்லாமே போட்டு மொத்தமாக தான் நான் அரைச்சிப்பேங்க. அந்த மாதிரி நீங்களும் அரைச்சி செஞ்சு பாருங்கள். சுவை தனி சுவை தாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.